இங்க ரத்னவேல் பாண்டியன் வளர்க்கக்கூடிய செவ்வால் என்ற காளை எல்லா மஞ்சு விரட்டுலயுமே ஜெயிக்குது. ஆனா வெற்றி வளர்க்கக்கூடிய பாண்டிமுனி காளையோட மட்டும் தோத்து போகுது. அதனால பாண்டிமுனிய எப்படியாவது அவனோட தான் ஆக்கிக்கணும்னு சொல்லி வெற்றியோட அப்பா கிட்ட போய் கேட்கறான். ஆனா அவரு குடுக்க முடியாதுன்னு மறுப்பு சொல்ல ஆளுங்கள அனுப்பி மயக்க ஊசி போட்டு காளைய தூக்கிட்டு வர சொல்றான். இத தெரிஞ்சுக்கிட்ட வெற்றியுமே அவங்க கிட்ட சண்டை போட்டு காளைய திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அடுத்த நாள் காலையில வெற்றி ரத்னவேல் பாண்டியன் காளைய திருட வந்தான்னு சொல்லி பஞ்சாயத்து வைக்க அதுக்கு ரத்னவேல் பாண்டியனும் பாண்டிமுனி என்னோட வீட்டுல பிறந்த காளை அது எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லி சொல்றான். அதுக்கு வெற்றியும் நீ அது சின்னதா இருக்கும் போதே அடிமாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு அதுல இருந்து எடுத்து நான் வளர்த்திருக்கேன் அது எனக்கு தான் சொந்தம்னு சொல்றான். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அவங்களுக்குள்ள தகராறு வர வெற்றியோட மாமா செருப்பு எடுத்து ரத்னவேல் பாண்டியன் மேல ஏறிய கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். நடந்ததை நினைச்சு பார்த்து இருந்தா அந்த பாண்டிமுனி என்கிட்ட இருக்கணும் இல்லைன்னா யார்கிட்டயுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆள் அனுப்புறான். பாண்டியனோட ஆளுங்க அந்த காலை நின்னுகிட்டு இருந்த வண்டி மேல லாரியை விட்டு இடிச்சிடுறான். இதை பார்த்த வெற்றியுமே கோவப்பட்டு அவனோட வீட்டுக்கு போறான். ரெண்டு பேருக்குமே பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கும் போது வெற்றி ரத்னவேல் பாண்டியனை கத்தியால குத்த போவான். குத்தாம விட்டுறான். எப்படியாவது நான் சொல்றது எல்லாத்தையும் நம்புவியா? ரத்னவேல் பாண்டியனை என் பிள்ளை கொல்லலன்னு சொல்லி வெற்றியோட அப்பா சொல்றாரு. அப்போ என் மச்சானை யாரு கொலை பண்ணான்னு கேட்க அதை உன் சித்தப்பன்ட்டு போய் கேளுன்னு சொல்ல ரெண்டு பேருமே போய் அவங்க சித்தப்பா கிட்ட மச்சானை கொன்னது யாருன்னு சொல்லி கேக்குறாங்க. சொல்லுங்க சித்தப்பா நான் உங்க பொண்ணு மாதிரி தானேன்னு கேக்குறா. என் பொண்ணு கோமதி மட்டும்தான். அவளுக்கு அவ மாமான்னா அவ்வளவு உசுறு. அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு ஆசை இருந்தான். அவன் அவளை வேலைக்காரியா மட்டும்தான் பாத்துருக்கான்னு அவளுக்கு தெரிய வர ஒரு நாள் தீக்குளிச்சு இறந்து போயிட்டா. நான் மட்டும் என்னோட பொண்ணை இழந்து கஷ்டப்படும் போது அவன் அவன் கூட சந்தோஷமா வாழ்றது பிடிக்காம நான் தான் அவனை கொலை பண்ணேன்னு சொல்றான். நான் உன்னை பெத்த அப்பன்னா தானே நினைச்சேன். ஆனா நீ என் தாலி அறுத்துட்டலன்னு சொல்லி அங்க இருந்து போறான். அவனோட மனசாட்சி ஒருத்த அவனே போலீஸ் கிட்ட போயிட்டு நான் தான் அந்த கொலையை பண்ணேன்னு ஒத்துக்கிறான்.